அதுதான் உண்மையாக தான். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்லுவார், காந்தி சுடப்பட்டார் மட்டும் சொல்லாத, காந்தி சுடப்பட்டார் ஒரு இந்து மதவெறியினால் அப்படின்னு சொன்னதை போல நாடாளுமன்றத்தில் ஒரு அத்துமீறி உள்ளே நுழைந்து விட்டார் என்ற செய்தி வரல. ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்தில் அத்துமீறி 2 பேர் உள்ளே நுழைந்து விட்டார்கள், அவர்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்தது பாஜக எம்பி என்ற செய்தியோடு தான் அந்த செய்தி இந்தியாவுக்கு வெளிவந்துச்சு. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட வந்தது. அதை செய்தது உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் அவர் அந்த 2 பேர் உள்ள குதிச்சுட்டாங்க. குதிச்ச பிறகு அவங்கள ஓடி பிடிச்சு ஒரு தள்ளுமுள்ளாகி அவரை கொண்டு போய் அவை காவலர்கள் பிடித்து மேலே செக்ரட்டரி ஜெனரலுடைய அறையில் போய் ஒப்படைக்கிறதுக்காக அவரை இழுத்துட்டு போகிற பொழுது ஒரு எம்பி வேகமாக ஓடி அவர் பையில் இருந்த அந்த பாஸை எடுத்தார். முதல்ல நான்லாம் இந்த பரபரப்பில் பிடிச்சிட்டு போய் இவர் மட்டும் ஏன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சேன். வேணா போய் அவன் பையில் இருக்கிற பாஸை எடுத்து வெறிச்சு வச்சு பார்க்குற பொழுது அந்த முகம் அவ்வளவு இதாக இருந்தது. அவர் தான் ஃபோட்டோ எடுத்து அவருடைய செல்ஃபோனில் அந்த பாஸை ஃபோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு அறிவிச்சார். இந்த பாஸை கொடுத்தது ஒரு பிஜேபி எம்பி. அந்த வேலையை செய்தது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த டேனிஷ் அலி என்ற எம்பி. ஏன் இதை பண்றீங்க? எனக்கு தெரியல என்ன பண்ணிருக்கேன்னா சொன்னா, இதை செய்யாட்டினா அடுத்த நிமிஷம் இதை மொத்தத்தை நம்ம மேல போட்டுவாங்க. இதுவரைக்கும் அந்த செய்தி யார் மூலமாக வெளிவந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக வெளியிட்டு பார்த்த ஒரே சாட்சி, பதிவு செய்கிற ஒரே சாட்சி நான் மட்டுமா தான் அந்த இடத்துல இருக்கு. இந்த டேனிஷ் அலியை தான் போன கூட்டத்தொடரில் அவ்வளவு மோசமாக இஸ்லாமிய வசை சொற்களை எல்லாம் சொல்லி பாஜக எம்பி ரமேஷ் புத்தூரி பேசியது.